அங்கே போல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன். தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து எவனிடத்திலும் கை நீட்டாது என் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திரன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி 16 கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன். அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன். மறுபடி என் நிலத்தை வளமான நிலமாக மாற்றுவேன். இன்னும் ஒரு 500-600 டீம் சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிற்க வேண்டியதில்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகாவிலேருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன், கர்நாடகாவிலேருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கக்கூடாது. பெரிய வெள்ளமாக இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதும்